வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான ஆலு பாஜி, அதாவது உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி. வெங்காயம் பூண்டு சேர்க்காம எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு 4 இந்த சைஸ் எடுத்துருவோம். கிட்டத்தட்ட 250 கிராமுக்கு இருக்கும். இது மாதிரி பாதியா வெட்டிண்டு இத குக்கர்ல சேர்த்துட்டு 300 ml தண்ணி விட்டு குக்கரை மூடி அடுப்புல ஏத்தி 4 விசில் மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் வந்துடுத்து போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்ப்போம். பெர்ஃபெக்ட்டா வெந்திருக்கு. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தோலெல்லாம் நீக்கிடுவோம். இப்போ மிக்சி ஜார்ல 3 தக்காளி சேர்த்துட்டு நைஸா அரைச்சு எடுத்துன்னு வந்துருவோம். நம்மளுடைய டொமேட்டோ பியூரி ரெடியா இருக்கு. இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் சீரகம், 3 லவங்கம், 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலையா சேர்த்துருவோம். 1 ஸ்பூனுக்கு துருவின இஞ்சியை சேர்த்துப்போம். 1 பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கிந்து சேர்த்துண்டு வதக்கி விட்டுருவோம். கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நம்ம கிரேவிக்கு நல்ல பைண்டிங் கொடுக்கும். பச்சை வாசனை போற அளவுக்கு வறுத்துக்கணும். வறுபட்டு இருக்கு. இப்போ அரைச்ச விழுது சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். இதுக்கு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன் ஹீப்டா சேர்த்துப்போம். தனியா பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். சீரக பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுண்டு இதை 2 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் ஆயிடுத்து. எண்ணெயெல்லாம் மேல வந்துட்டு இப்போ உருளைக்கிழங்க இது மாதிரி மசிச்சுண்டு சேர்த்துலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை இது மாதிரி கலந்து விட்டுருவோம். இதுக்கு 500 ml தண்ணி விட்டுப்போம். நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி தண்ணி விட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இப்போ கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி இது மாதிரி கிரஷ் பண்ணி சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழைகளை தூவின்றலாம். இது சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷா கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.